கிளவுட் கோவர்க் இன்னைக்கு டிஜிட்டல் மீடியம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் கிளவுட் கோவர்க் ரொம்பவே முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத டூலா மாறி இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கிளவுட் கோவர்க் பத்தி மல்டிபிள் செஷன்ஸ் இந்த சேனல்ல வீடியோஸா பப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஈவன் லாஸ்ட் வீக் கூட ஸ்கில்ஸ், பிளக்இன்ஸ், கனெக்டர்ஸ் அண்ட் ஸ்கெட்யூல்டு டாஸ்க் இது எல்லாத்தையும் எப்படி உங்களுடைய ஒர்க் ஃப்ளோல எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு பிராக்டிகலா ரியல் டைம் யூஸ் கேசஸோட கவர் பண்ணிருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல அதே மாதிரி கிளவுட்ல ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சரை நீங்க எப்படி ப்ரொஃபஷனலா உங்களோட டெய்லி லைஃப்ல எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எல்லாருமே கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் AI கோச் ஜான். இந்த கிளாட் ரிலீஸ் பண்ண இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இந்த செஷனில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து காமிக்கணும் அப்படின்றது நான் இந்த பேப்பரில் வந்து எழுதி வச்சிருக்கேன். அதை நான் டெமோவாகவும் காமிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ற இந்த டெர்மினாலஜினுடைய ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பிகினர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஆர்டிஃபேக்ட்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா the top 4 reasons why artifact is used, what artifact is and why it is used and where artifact is used and then how does it work. அதில் தான் இந்த ரியல் டெமோ வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா பிகினர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஒரு மெச்சூர்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போக போகிறோம், ஒரு அட்வான்ஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போக போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ஆர்டிஃபேக்ட்ஸை when you should not use அப்படின்ற அந்த where you should use சொல்லிட்டேன், where you should not use அப்படின்ற அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டேக் அவே பாயிண்ட்டை கொடுத்து இந்த செஷனை நெக்ஸ்ட் 15 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம் the very first point, what is artifact அப்படின்ற அந்த பிகினர் லெவல் எக்ஸ்பிளனேஷனுக்கு எடுத்துட்டு போகிறேன். To build single customizable app by connecting multiple tools. Single customizable app. Okay, பேர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுடைய கூகுள் ஷீட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் டேஷ்போர்ட்ஸ், உங்களுடைய கூகுள் கேலண்டர்ஸ் ஆர் கூகுள் ஃபார்ம்ஸ் ஆர் மல்டிபிள் டேட்டா பேசஸ், ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டூல்ஸ். கரெக்டாக ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் டூல்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் MCP மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் மூலியமா கிளவுடுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேஷ்போர்டாக நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பில்ட் பண்ண டேஷ்போர்டு. இது நான் டெமோ செக்ஷனை காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஜான் கான்டென்ட் கேலண்டர் நம்மளோட மார்க்கெட்டிங் டீம் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ உள்ளர இந்த மந்த்துக்கு எந்தெந்த வீடியோஸ்ல போடணும், அது எப்போ போடணும் அப்படின்ற ப்ராப்பர் ரிசர்ச் இவங்க மல்டிபிள் டூல்ஸோட கனெக்ட் பண்ணி இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து பில்ட் பண்ணும்போது அவங்க மல்டிபிள் டூல்ஸ் உள்ளர கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து டேஷ்போர்டு பில்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கஸ்டமைசபிளா இருக்கும். சோ இப்போ நான் திருப்பி இந்த டெஃபினிஷனுக்கு வரேன். வாட் இஸ் ஆர்டிஃபேக்ட்? டு பில்ட் சிங்கிள் கஸ்டமைசபிள் ஆப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேஷ்போர்ட் தான். புரியுதா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்டிவா இருக்கும். நீங்க வந்து அந்த டேஷ்போர்ட்ஸ்குள்ளேயே ஒரு அப்ளிகேஷன் எடுத்து டிராக் அண்ட் டிராப் போட்டுக்கிற மாதிரி மல்டிபிள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். நிறைய இன்டராக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டில் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் டெஃபினிஷன், we wanted to connect multiple tools to build single customizable app. That is what the definition of artifact. நம்ம இப்போ பிகினர் லெவல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இன்னும் கொஞ்சம் செஷன் முடியும் போது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் ஆர்டிஃபேக்ட்ன்றது புரிஞ்சிருச்சு. ஸோ டு பில்ட் சிங்கிள் கஸ்டமைசபிள் ஆப் பை கனெக்டிங் மல்டிபிள் டூல்ஸ். தட்ஸ் இட். ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the top 4 reasons why artifact is used அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு போறேன். வாங்க போகலாம். ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கூகுள் ஷீட்ஸ்ல டிஃப்ரெண்டான ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அது நான் டெமோஸ்ட்ரேஷனில் காமிக்கிற பாருங்க. அது எல்லா ஷீட்ஸையும் கம்பைன் பண்ணணும். அப்படி கம்பைன் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைனலைஸ்ட் ஒரு டேஷ்போர்ட் வந்து பில்ட் பண்ண முடியும். ஒன்று. செகண்ட் ரீசன், ட்ராக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ மல்டிபிள் ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூகுள் ஷீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா கம்பைண்டாக மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்குன்றதை மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்ட் இருந்துச்சுன்னா அதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் டிசிஷன்ஸ், டர்ன் இன்ஃபர்மேஷன் இன்டு இன்சைட்ஸ் that drive better decisions. மல்டிபிள் டீம்ஸ், மல்டிபிள் ஷீட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் இருக்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு டேஷ்போர்டா இருந்துச்சுன்னா அந்த சென்ட்ரலைஸ்ட் டேஷ்போர்ட்ல இருந்து we will be able to make some better decisions. அது எங்களை மாதிரியான லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே தேவை. எங்களுக்கு வந்து மல்டிபிள் டீம்ஸ் இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணி இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ்ல வந்து அவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ்ல இருந்து அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் டு ஆர்டிஃபேக்ட்ஸா கனெக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அடுத்து கிரியேட்டிவ் இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ அவங்க வந்து அவங்க டெமோ கொடுக்கும்போது ஒரு டிராக் அண்ட் டிராப் மாதிரியான ஒரு ஃபீச்சர், ஒரு இன்டராக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி அவங்களோட டேஷ்போர்ட்ல காமிச்சாங்கன்னா அது எங்களை மாதிரி அந்த லீடர்ஷிப் லெவல் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பார்த்து
பார்த்தா ரொம்பவே புரியும். பிகாஸ் மல்டிபிள் இப்போ எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 50 பேத்துக்கும் ஒவ்வொரு மல்டிபிள் டீம் கீழே ஒரு மல்டிபிள் டீம் லீடர்ஸ் இருக்காங்க. அந்த டீம் லீடர்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபேக்ட், இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபேக்ட். இப்போ இதெல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சுன்னா அப்போ ஒவ்வொரு டீமுக்குள்ளேயே மல்டிபிள் ஷீட்ஸ்ல இருக்கும் இல்லையா, மல்டிபிள் டேட்டா பேசஸ் இருக்கும், மல்டிபிள் ஸ்கேட்டராக இருக்கும். பட் எனக்கு ஒரே ஒரு இடத்துல வந்தால் சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து சென்ட்ரலைஸ்ட் எடுக்கணும். அதனால போட்டிருக்கேன். ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு, எம்ப்ளாயிஸோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு, ஆர் எனக்கு இந்த மாதிரி சி லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டெசிஷன்ஸ் பண்ணுறதுக்கு, இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாதிரியான ஆர்டிஃபேக்ட் அப்படின்ற கிளாட் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் டெமோ செஷன் காமிக்கணும். பட் இந்த தியரியை ப்ராப்பராக அக்வயர் பண்ணிட்டே வாங்க. இப்போ வாட் இஸ் ஆர்டிஃபேக்ட் புரிஞ்சிருச்சு, த டாப் 4 ரீசன்ஸ் வை ஆர்டிஃபேக்ட் இஸ் யூஸ்ட் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாயிண்டா த டாப் 6 டொமைன்ஸ் வேர் ஆர்டிஃபேக்ட் இஸ் யூஸ்ட் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்து போகிறேன். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் அண்ட் சிஆர்எம். இப்போ நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் இருக்காங்க. அந்த சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டேட்டாவில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜோஹோ சிஆர்எம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போனோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சிஆர்எம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜோஹோ அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்க்குலாம் நாங்கள் போய் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு மாதிரி நினச்சோம் அப்படின்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட்குள்ள இருக்கக்கூடிய அவங்களோட சிஆர்எம்க்கு பே பண்ண வேண்டாம் நினச்சோம்னா நம்மளுடைய சிஆர்எம் நம்மளே பில்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த டெஃபினேஷன் என்ன சொன்னேன், சிங்கிள் கஸ்டமைசபிள் டேஷ்போர்ட். இப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய சிஆர்எம் எப்படி பில்ட் பண்ணணும், எனக்கு இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்னா நானே கஸ்டமர் சிஆர்எம் பில்ட் பண்ணிட்டு போயிடுவேன். புரியுதா? அப்போ நான் இதுக்கு போயிட்டு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். ஸோ அதனால தான் நிறைய இந்த மாதிரி சிஆர்எம் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ்னுடைய அவங்களுடைய ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது. இதனால தான் கிளாட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால, பிகாஸ் எனக்கு தேவைப்படக்கூடிய கஸ்டமைஸ்டு சிஆர்எம் நானே பில்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஜோஹோ அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீசஸில் வந்து நான் போய் சர்வீஸ் எடுக்கிறேன்னா அவங்க பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அவங்க பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் நானும் நம்மளோட டீமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிஆர்எம் அவங்களோட பிளாட்ஃபார்ம்குள்ள போய் நான் பில்ட் பண்ணணும். எப்போ இருந்தாலும் அவங்க பிளாட்ஃபார்ம்குள்ள போய் நம்ம பில்ட் பண்ண தான் போகிறோம். பட் அதுக்கு கிளாட் என்ன சொல்கிறாங்க, நான் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்றேன், நீங்கள் ப்ராம்ப்ட்டை போட்டு வெறும் ப்ராம்ப்ட்டை போட்டு உங்களுக்கு தேவையான டேஷ்போர்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அதெல்லாம் நான் உங்களுக்கு சின்னதாக காமிக்கிறேன். ஆப்ரேஷன் ப்ராசஸ். இப்போ நம்ம இது வந்து ஆப்ரேஷன் ப்ராசஸ் கம்பெனிஸ் ஒன்றும் பண்ணல, பட் ஆனால் நம்ம கம்பெனியில் ஒன்றும் பண்ணல. பட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மானிட்டரிங். ஒரு லீடு உள்ள வராங்க அப்படின்னா அந்த லீடு வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எட்டெக்ல நான் வந்து சொல்கிறேன், லீடு உள்ள வரீங்க, நீங்கள் வந்து என்கொயர் பண்ணுறீங்க, பே பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் நடந்துச்சுனாவே இது கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் இதில் வந்துடும். ப்ராசஸ் மானிட்டரிங், இஷ்யூ ட்ராக்கிங், ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ரீஃபண்ட் ப்ராசஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்மளோட ஜிப்ரோ எக்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பரேட்லேருந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கொடுக்கறதுக்காக ப்ராடக்ட் பில்ட் பண்ண எனக்கு ஐடியாஸ் இருக்குது. ஆர் எனக்கு வந்து கம்பெனியில் ஆல்ரெடி ஒரு ரன்னிங் ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னரிங் டீம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு டீம் சூப்பரான ஒரு டீம் இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த மாதிரியான நிறைய என்கொயரிஸ் வருது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ட்ராக்கர் சிஸ்டம், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேருக்கு ஜீரா அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணி அப்படி பே பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட ஜீரா வந்து பில்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிளாட்ஃபார்மை கிளாட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தேவை அந்த கோவர்க்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இருந்தால் போதும். எவ்வளோ சிஆர்எம் வேணுமோ, எவ்வளோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வேணுமோ, சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்டை உங்களுடைய கிளாடுக்குள்ளே நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஹெச்ஆர் அண்ட் ரெக்ரூட்மெண்ட், கேண்டிடேட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு, லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் நான் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இத்தனை அப்ளிகேஷன்ஸில் இன்னைக்கு ஆர்டிஃபேக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ஆர்டிஃபேக்ட்னா என்னென்று தெரிஞ்சிச்சு. சென்ட்ரலைஸ்டு ஒரு டேஷ்போர்ட், அந்த சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட்ஸில் பல டூல்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய சிஆர்எம், நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் மானிட்டரிங் சிஸ்டம், நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹெச்ஆர் டேஷ்போர்ட், நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்ட், ப்ரொடக்டிவிட்டி டேஷ்போர்ட்ஸ், ஹேபிட் ட்ராக்கிங் டேஷ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேஷ்போர்டில் மல்டிபிள் ஷீட்ஸை ட்ராக் பண்ணி எம்சிபி மூலமா கனெக்ட் பண்ணி அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்டா ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்ற அந்த ரியல் டைம் டேட்டா அண்ட் ரியல் டைம் டெமோக்குள்ள எடுத்துட்டு போறேன். இப்போ என்னுடைய கோவர்க்குள்ள இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சில ஆர்டிஃபேக்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே நியூ ஆர்டிஃபேக்ட்ஸில் நீங்கள் கிரியேட் சாட் ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது இந்த சாட் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணி இந்த சாட் ஆப்ஷன் இருக்குது. இது கோவர்க், இது கோட். ஓகேவா? நீங்கள் சாட்டில் இப்போ வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸை கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய கோவர்க் அப்படின்னா உங்களோட லோக்கல் சிஸ்டம்குள்ளேயே எல்லா ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா நான் வந்து கிரியேட் கோவர்க் ஆர்டிஃபேக்ட்னு சொல்லிட்டேன். இப்போ கோவர்க் ஆர்டிஃபேக்ட்னு சொல்லும் போது இங்கே பாருங்க ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். ஐ வாண்ட் டு
I want to make a live artifact, explain what live artifacts are in Cowork, then look at my connectors. Connectors na MCP. Okay, already MCP na என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். And ask me a few questions to figure out what kind of live artifact would be most useful for me அப்படின்றது தான் பாயிண்ட். அப்போ கனெக்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த கிளாட்ல இருந்து என்னுடைய ஜிமெயில் வந்து ஆக்சஸ் பண்ணி மெயில் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி, ரைட்? ஸோ இங்கிருந்து என்னுடைய ஜிமெயில டேப் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். அப்போ இங்கிருந்து என்ன பண்ணுவோம்னா இங்கிருந்து கிளிக் பண்ணி இங்கே கனெக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆட் கனெக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா புதுசாக நான் ஜிமெயில டேப் பண்ணோன்னா இங்கே வந்து ஜிமெயில் அப்படின்ற மாதிரி இது ஆல்ரெடி பேசிக் செஷன் சொல்லியிருக்கேன். இதை நான் கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு, அதனால டிஸ்கனெக்டட் இருக்கு பிகாஸ் ஆல்ரெடி கனெக்டட். அப்போ இங்கிருந்து என்னோட ஜிமெயில வந்து நான் இதெல்லாம் சென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து கூகுள் டிரைவ் வந்து நான் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கிருந்து கனெக்டர்ஸ்ல ஆட் கனெக்டர் கிளிக் பண்ணி இங்கே என்னுடைய கூகுள் டிரைவை கனெக்ட் பண்ணி கூகுள் டிரைவ்ல இருக்க ஃபைல் ஆக்சஸ்ல பண்ணணும்னா இங்கே பாருங்க கூகுள் டிரைவ் இருக்கு. அதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து கூகுள் டிரைவ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதனால நிறைய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய MCP மூலியமா கனெக்டர்ஸ்ல கிளிக் பண்ணேன்னா நான் இந்த மாதிரி இத்தனை இதை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இத்தனை கனெக்டர்ஸை சென்ஸ் பண்ணி எனக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு லைவ் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா லைவ் டேட்டா வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ கூகுள் ஷீட்ஸ்ல நீங்கள் ஏதாச்சும் டேட்டா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டேட்டா என்னென்ன அப்டேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்பப்பெல்லாம் இந்த ஆர்டிஃபேக்ட் டேஷ்போர்ட்ஸை கிரியேட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகி லைவா அந்த ஷீட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு இந்த ஷீட்ல போட்டுட்டே இருக்கும். பிகாஸ் அதான தேவை. சிஆர்எம்னா என்ன? லைவ் டேட்டா வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து காமிக்கணும். அதான் இங்க பாருங்க, வாட் இஸ் த மெயின் திங் யூ வாண்ட் டு ட்ராக். ஓகே, இப்போ நான் இங்க இத்தனை இது இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க டெஃபினிஷன்ன்றதை பார்த்துக்கலாம். லைவ் ஆர்டிஃபேக்ட் செல்ஃப் கண்டெய்ன்ட் persistent HTML pages that live in your cowork session and refresh data automatically from the connected tools each time you open them. அப்ப மல்டிபிள் டூல்ஸ், அதான் சொன்னேன், மல்டிபிள் டூல்ஸை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற லைவ் டேஷ்போர்டை உருவாக்குறதுக்கு தான் இந்த லைவ் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் வந்து உருவாக்க போறோம். திங்க் ஆஃப் them as a dashboards or trackers that you can keep coming back to. Persistent, data driven and interactive, no typing required. பிகாஸ் நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்பே பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்கு. பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். சாட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோர்க்குள்ளே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பில்ட் பண்ணப்பட்ட டேஷ்போர்ட்ஸை காமிக்கணும். பிகாஸ் இது ஒன்று பில்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 25 to 30 minutes ஆகணும். ப்ராம்ப்ட் போட்டு பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதனால நான் இதை காமிக்கல, பட் பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் காமிக்கிறேன். அதில் ஒன்று அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட் போட்டு இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் கொஞ்சம் காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ நம்மளுடைய என்ன ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அனுப்பி பாருங்க, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறாங்க, ரைட்? ஸோ இந்த இடத்துல இது வந்து செகண்ட் வீக் ஆஃப் ஃப்ரைடேல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் வந்து போட போறாங்க அப்படின்றது இங்கே டிசைட் பண்ணிட்டோம் முன்னாடியே. அப்போ தேர்ட் வீக்ல என்ன வந்து போட போறோம் அப்படின்றது முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஸ்டாட்டிக்காக அப்படி இருக்க மாட்டோம், ரைட்? ஸோ நம்ம வந்து ஃப்ரம் வீக் டு வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மாறும். ஒரு சில கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, ஒரு சில கண்டென்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கான்றது பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டெய்லி ப்ரொடக்டிவிட்டி, அடுத்த அவருடைய டெய்லி ப்ரொடக்டிவிட்டி வந்து பண்றதுக்கு அவருடைய லோக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய ஒரு டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே வெறும் ப்ராம்ப்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போட்டு ஷோ யூ ஹியர், இந்த மாதிரி தான் புரியுது. இந்த மாதிரி எல்லாமே ப்ராம்ப்ட் போட்டு அவங்களுக்கு தேவையான இந்த டேஷ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஸ்க்ராட்ச்ல சொல்லியிருக்கேன். பில்ட் பண்ண டேஷ்போர்ட்ஸை உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஒன்று நம்மளோட கண்டென்ட் கேலண்டர். ஓகேவா? நம்மளோட யூடியூப் செஷன் என்னென்ன கண்டென்ட் வரும்ன்றது கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அகைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இருக்காது. நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப், அதான் லைவ் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏதாச்சும் வேணும்னா ப்ராம்ப்ட் போட்டு பில்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்டாட்டிக்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா HTML. பட் இது பில்ட் ஆகிறது நீங்கள் டைனமிக்னா நீங்கள் அதுக்குள்ளே இன்ட்ராக்டிவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம். இப்போ இதை வச்சு நம்ம கம்பெனியில் இப்போ நம்மளுடைய ப்ரொவைட்டபிள் சிஸ்டம்குள்ளே பில்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு லைவ் ஆர்டிஃபேக்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க. லாஸ்ட் வீக் நம்மளுடைய சேனல்ல இந்த மாஸ்டர் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த போட்டிருந்தேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அது நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால தான் உங்களோட கமெண்ட்ஸ் தான் நம்மளோட மோட்டிவேஷன் அடுத்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் பார்க்காங்க, உங்களுக்கு குவிக் சம்மரி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பண்ணனா இங்கிட்ட நான் வந்து ஐ எம் ஆக்டிங் அஸ் ஒரு கம்பெனிக்கு, இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு CMO-வா இருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 கூகுள் ஷீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் அண்ட் ட்ராக்கிங் மார்க்கெட்டிங் ஷீட் இருக்குது, அண்ட் மாஸ்டர் பேமெண்ட் ஷீட்ஸ் சொல்லிட்டு 2 ஷீட்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்டை எனக்கு வந்து கொடுத்துரு அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். அதில் டோட்டல் லீட்ஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லீட்ஸ் என்னென்ன சேனல்லேருந்து எந்தெந்த லீட்ஸ்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டேட்டா இருக்குது. பிகாஸ் நீங்கள் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா கான்டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் பார்த்து வரீங்களா, இல்லை எதை மெட்டா ஆடை பார்த்து வரீங்களா, எதை பார்த்து நீங்கள் என்கொயர் பண்ணுறீங்க வரீங்க அப்படின்றதுக்கு சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்குது. ஓகே, அதை நான் இப்போ காமிக்கிறேன்.
இங்கே பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டம்மி டேட்டா செட் தான், ரியல் டேட்டா கிடையாது. இப்போ கான்டாக்டர்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து நீங்கள் வரீங்க, உங்களோட பேர் என்ன, உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டம்மி டேட்டா தான், பட் ஸ்டில் இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் வாங்கி நீங்கள் எந்த சேனல் வரீங்க, ரிமார்க்ஸ் அப்படின்றது எல்லாமே இந்த ஷீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகும். இது ட்ராக் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் ஷீட், அதுவுமே ஒரு டம்மி டேட்டா இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஜான்வரியில் யார் பேமெண்ட் பண்ணியிருக்கா, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ப்ரோக்ராம் நின்றுல இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷீட்டில் இருக்குது. ஸோ ஆக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருக்குது. ஓகே, ஒன்று சேல்ஸ் மார்க்கெட்டிங் ட்ராக் ஷீட், எந்த டேட்டா எந்த லீட்ல எந்த சோர்ஸ்லேருந்து லீட் வந்திருக்காங்க. ரெண்டாவது மாஸ்டர் பேமெண்ட் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு போட்டாச்சு. அது நீ வந்து கூகுள் கனெக்டர் வச்சு, பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ இந்த டிரைவ் லிங்க் வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், பிகாஸ் அதனால தான் கூகுள் டிரைவுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருந்தேன். புரியுதா? ஸோ அந்த கூகுள் டிரைவ் கனெக்டர் மூலியமா அந்த டிரைவை வந்து நீ வந்து ஆக்சஸ் கொடுத்துக்கோ. அது 2 ஷீட் இருக்கு. அது 2 ஷீட் வச்சுட்டு எனக்கு என்ன வேணும், டோட்டல் லீட் கவுண்ட் எவ்வளோ அந்த வாரத்துக்கு வந்திருக்காங்க, கன்வர்ஷன் கவுண்ட் எவ்வளோ, சேல்ஸ் பர்சன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஓகே, ஒரு HTML பேஜ் எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ வந்த ரிப்போர்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு HTML வந்து பவர் பாயிண்டாக மாற்றி எனக்கு வந்து ஒரு மெயில் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் டாஸ்க்கு போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு தான் இங்கே பாருங்க, அந்த ஸ்கெடியூல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது மண்டே. ஓகே, ஸோ இது வந்து மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட லேப்டாப் ஆனில் இல்லை. ஸோ அதனால் மேனுவலாக நான் வந்து லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது அது வந்து எனக்கு சென்ட் பண்ண முடியல, பிகாஸ் லேப்டாப் ஆனில் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. பிகாஸ் ஸ்கெடியூல் இருக்கும்போது லேப்டாப் ஆனில் தான் இருக்கணும். இது எல்லாத்தையுமே நான் லாஸ்ட் செஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியாதவங்களுக்கு ஒரு குயிக் சம்மரி வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணேன்னா, ஓகே நீ அதான் வீக்லி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீல, இப்போ எனக்கு என்ன வேணும்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னுடைய சேல்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், என்னுடைய டீம்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் இம்ப்ரூவ் ஆகுமா கம்மியாகும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஆர் என்னுடைய டீம்னுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸோடைய அவங்களுடைய டார்கெட் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் டு கிரியேட் அ லைவ் ஆர்டிஃபேக்ட் ஃபார் தி அபோவ் ஒர்க் தட் யூ ஹவ் டன் அப்படின்ற மாதிரி லைவ் ஆர்டிஃபேக்ட் தான் கீவேர்ட். ஓகே, போட்டுட்டு இங்கே வந்து டாஸ்க்கை திருப்பி கொடுக்குறேன். ஓகே, எனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றது. ஸோ இந்த டாஸ்க்கை கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ChatGPT போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ChatGPTல மோஸ்ட்லி நம்மளுடைய வேர்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது ஆடியோ டு டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கு. ஸோ இதை நான் கொடுத்த ப்ராம்ப்ட், ஐ வாண்ட் டு கிரியேட் ஆர்டிஃபேக்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் பேஜ், ஸோ யூ ஆர் ஏபிள் டு ட்ராக் எவ்ரிதிங். அந்த மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ப்ராம்ப்ட் கொடுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராம்ப்ட் வந்து எனக்கு தேவைப்படக்கூடிய மெட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அந்த மெட்ரிக் கொண்டு வந்து காப்பி பண்ணி நான் இங்கே போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு டேஷ்போர்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஓகே, டைம் எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க அப்டேட்டட் ஆர்டிஃபேக்ட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து இங்கே பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டம் டேட் ரேஞ்ச் போட்டு எனக்கு எந்த டேட்டில் என்னென்ன நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். புரியுது? எத்தனை லீடு வந்திருக்காங்க, எத்தனை கன்வர்ஷன் ஆயிருக்கு, என் மந்த்லி எவ்வளோ இருக்குது, நான் பை வீக்ல எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே அந்த ஷீட்ஸ்லேருந்து புல் பண்ணி லைவ் டேட்டாவை எனக்கு காமிக்குது. புரியுதா? லைவ் டேட்டாவை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் பில்ட். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் டைம். அதனால் நான் எப்படி கிரியேட் பண்ணுறதை காமிச்சிட்டேன். கிளாட் மூலிமா நீங்கள் வந்து கிளாட் கோவருக்கு அங்கே போயிட்டு ஆர்டிஃபேக்ட்னு இருக்குது, அந்த பட்டன் கிளிக் பண்ணி கிரியேட் ஆர்டிஃபேக்ட் சொன்னீங்கன்னா கிரியேட் ஆகிடும். நீங்கள் அதுக்குள்ளே எப்படி ப்ராம்ப்ட் போடுறீங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீம் அவங்களுடைய கண்டென்ட் டேஷ்போர்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை காமிச்சிருக்கேன். அவங்களும் ப்ராம்ப்ட் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் வந்து அவங்களுடைய டெய்லி ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு மாதிரி பண்ணி அவங்க டெய்லி ப்ரொடக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய கம்பெனிக்குள்ள எப்படிப்பட்ட டேஷ்போர்டு நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி போன வாரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோட கண்டினியூஷனாக நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு சிங்கிள் டேஷ்போர்ட். ஓகே, ஸோ அந்த லாஸ்ட் வீக் நம்ம பண்ணதோட வீக்லி ரிப்போர்ட் தான் ஜென்ரேட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மொத்த டேட்டாவும் எடுத்து அந்த சிங்கிள் டேஷ்போர்டு மூலிமா நான் வந்து ஓவரால் மந்த்லி சேல்ஸ் எவ்வளோ, 6 மாதம் வந்து சேல்ஸ் எவ்வளோ, அது எல்லாத்தையுமே நான் இங்கேயே பார்த்துக்கலாம். இதைத்தானே நம்மளோட CRM வந்து பார்ப்போம். கரெக்டாக கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு கிளாடுக்குள்ளேயே வந்து சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரக்கர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய எந்த CRMக்கும் நம்ம வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் டேட்டா செக்யூரிட்டி நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி போனாலும் நீங்கள் வந்து டேட்டா செக்யூரிட்டிக்கு அவங்கள்ட்ட தான் லையபிள். நீங்கள் கிளாட்டை சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலும் இவங்க தான் லையபிள். அப்போ காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணி பார்த்து இண்டஸ்ட்ரீஸில் என்ன பார்க்குறாங்கன்னா எது அவங்களுக்கு ரொம்ப லாபம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான லாபமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அவங்களோட டேஷ்போர்ட்ஸ்க்குள்ள வச்சுக்கிறாங்க, மல்டிபிள் டூல்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு புரிதலை தான் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத இந்த பர்டிகுலர் செஷனுடைய கோல். புரியுதா? ஸோ அதனால இது நம்ம கம்பெனிக்குள்ள பண்றது. நீங்க எப்படி உங்களுடைய கம்பெனியை ஒரு ப்ராசஸ்க்குள்ள ஃபிட் பண்ணணும்ன்றது நீங்க திங்க் பண்ணணும். இது அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு சில டேட்டா உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். புரியுதா? நான் உங்களுக்கு காமிச்சக்கூடிய டேட்டா ஒரு குவிக் சம்மரி கூட நான் வந்து கொடுத்துறேன். இந்த மாதிரி டிஃபரெண்ட் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்கு, நம்மளுக்கு லீட் சோர்ஸ்க்கு டிஃபரெண்ட் ஷீட்ஸ் இருக்கு, கன்வர்ஷன் ஷீட்டுக்கு தனியாக ஒரு ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம கிளாடுக்குள்ள என்ன பண்ணிட்டோம், ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் ஒரு டைனமிக்காக வரதுக்கு சிங்கிள் இதுதான் பாயிண்ட். சிங்கிள் ஷீட்டுக்குள்ள அந்த டைனமிக் ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. இதை நான் வந்து அடுத்த வாரத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், அடுத்த மாதத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டம் டேட்லாம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு போட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகும். இதனுடைய கஸ்டம் டேட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஜெக்ஷன் டேட் கூட இருக்குது. மேபி
நான் வந்து ஆட் பண்ணிப்போம். ஜென்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் ரிப்போர்ட்னா இதுலேருந்து மந்த்லி வேணுமா, இப்போ நீங்கள் மந்த்லி குவார்ட்டர்லி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லீடர்ஷிப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்து அனலைஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சென்ட் பண்ணிட முடியும். இருக்குது சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட் இதை நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதான் சிங்கிள் சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட், சிஆர்எம் ஆர் வாட் எவர் த டூல் தட் யூ வாண்ட் டு பில்ட் இட். அண்ட் அதெல்லாம் எங்கே இருக்கும், எல்லாமே உங்களுடைய கிளவுடுக்குள்ளே ஆர்டிஃபேக்ட்ஸ்குள்ளே இங்கே போய் உட்காந்துருக்கும். புரியுது, நான் நிறைய பில்ட் பண்ணியிருக்கேன், பட் நிறைய இருக்குது. ஓகே, அதில் நான் எதில் பெஸ்ட்டாக இருக்கோ அதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இந்த டேட்டா ஃப்ளோ உங்களுக்கு வந்து புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இப்போ நம்மளுடைய அடுத்த பாயிண்ட் போக போகிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன, வாட் இஸ் ஆர்டிஃபேக்ட் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் லெவல் டெஃபினிஷனை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த டெஃபினிஷன் எப்பயுமே கொடுக்கும்போது ஒரு ஷார்ட் ட்ரிக் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிக் கொடுக்குறேன். எப்பயுமே டெஃபினிஷன் நீங்கள் ஆர்டிஃபேக்ட்னு சொன்னா ஆர்டிஃபேக்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிடுவீங்க. கரெக்டாக இஸ்க்கு அப்புறம் ஒரு டி ஸ்கொயரை போட்டுக்கோங்க, எந்த டெஃபினிஷனாக இருந்தாலும். ஓகே, ஒரு சின்ன ட்ரிக், ஒரு ஃப்ரேம் ஒர்க். எப்படியும் ஆர்டிஃபேக்ட் இஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. கரெக்டாக இஸ்க்கு அப்புறம் டி ஸ்கொயர். என்ன டி ஸ்கொயர் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. ஆர்டிஃபேக்ட் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் அ சிங்கிள் பேஜ் ஹைலி இன்ட்ராக்டிவ் கஸ்டமைசபிள் அப்ளிகேஷன் டு ஜெனரேட் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்கணும். அண்ட் தட் அப்படின்னு போட்டு டு ஜெனரேட் வாட், இதெல்லாம் ஜெனரேட் பண்ணி தட் கேன் ஹெல்ப் வாட், அதான் டூ அப்படின்றது ஒரு டி, தட் அப்படின்றது ஒரு டி. இப்போ பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் தான் எழுதியிருப்பேன். ஆர்டிஃபேக்ட்ஸ் ஹெல்ப் யூ டு கனெக்ட் மல்டிபிள் டூல்ஸ் அண்ட் டேட்டா சோர்சஸ். கரெக்டாக ஆர்டிஃபேக்ட்ஸ் ஹெல்ப் யூ டு கனெக்ட் மல்டிபிள் டூல்ஸ் அண்ட் டேட்டா சோர்சஸ் டு பில்ட் கஸ்டமைசபிள் இன்ட்ராக்டிவ் மினி அப்ளிகேஷன்ஸ் தட் கேன் ட்ராக், ரிப்போர்ட், ஷோ ஒன் சிங்கிள் வேல்யூ ஃபார் பெட்டர் டெசிஷன்ஸ். ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சிம்பிளாக இந்த செஷன் முடியும் போது ஒரே லைனில் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் உங்கள் மைண்டில் இருக்கணும். டு பில்ட் சிம்பிள் customizable application that can track and do all the monitoring work by connecting multiple tools and data sources together. புரியுதா? அந்த பர்டிகுலர் டேஷ்போர்ட் இன்ட்ராக்டிவாக இருக்கும், கஸ்டமைசபிளாக இருக்கும், எவ்வளோ வேணால் நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இந்த செஷன் முடியும் போது உங்கள் எல்லாத்துக்கும் கையில் இருக்கும். புரியுது நம்புறேன். ரைட், ஸோ இப்போ நம்ம வென் யூ ஷுட் நாட் யூஸ் திஸ் ஆர்டிஃபேக்ட், இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, இங்கே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்து இந்த செஷன் முடிக்கிறோம். ஸ்டாட்டிக் டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெட் சிக்னல். அதாவது நீங்கள் வந்து எந்த விதமான இன்ட்ராக்டிவிட்டியுமே கிடையாது, சிம்பிள் ரெஃபரன்ஸ், ரீட் ஒன்லி, நோ இன்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க அப்படின்னா, ஒரு பட்டன் அழுத்தினா மாறணும், அதெல்லாம் வந்து எதுவுமே எனக்கு வேண்டாம், சிம்பிளாக ஒரு ராவாக ஒரு HTML பேஜ், ஒரு வெப் பேஜ் மட்டும் எனக்கு வந்து பில்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு பேஜ். புரியுதா? ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் எனக்கு பில்ட். ஆர்டிஃபேக்ட் அப்படின்றது ஒரே ஒரு பேஜ் தான். மல்டிபிள் பேஜ் அப்படின்னாவே அது வெப் அப்ளிகேஷனாக மாறிடும். மல்டிபிள் பேஜஸ்க்குலாம் இங்கே ஷிஃப்ட் ஆகாது. ஒரே ஒரு பேஜுக்குள்ள மல்டிபிள் டேப் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் இங்கிருந்து கிளிக் பண்ணால் இன்னொரு போயிட்டு டேட்டா பாயிண்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கி அது ஒரு வெப் அப்ளிகேஷன் வேறு, ஆர்டிஃபேக்ட்ஸ் வேறு. ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்றது ஒரே ஒரு பேஜுக்குள்ளே மல்டிபிள் டேப்ஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது சிம்பிள் ரெஃபரன்ஸ் ஆர் ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா அது ஆர்டிஃபேக்ட் சொல்ல மாட்டோம். அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டாக்குமெண்ட். பட் இன்ட்ராக்டிவ்ன்றது லைவ் டேட்டா, உங்களுடைய இன்னொரு ஷீட்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் லைவ் டேட்டா எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணணும், யூசர் இன்ட்ராக்ஷன்ஸில் அதிகமாக இருக்கணும், கண்டினியூஸ் ட்ராக்கிங் இருக்கணும். அப்போ மல்டிபிள் டேட்டா சோர்சஸ்லேருந்து லைவ் டேட்டா எடுத்து லைவாக வந்து இந்த ஆர்டிஃபேக்ட்ன்றது பேர் என்ன, லைவ் ட்ராக்கிங். கரெக்டாக, லைவ் ஆர்டிஃபேக்ட். அந்த கூகுள் ஷீட்ஸில் என்னுடைய லீட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அதிகமாகிட்டே வருவாங்க. நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50, நாளைக்கு 100 அப்படின்னு இருக்கிறதாமே. நான் இங்கே வந்து சும்மா போயிட்டு கூகுள் ஷீட்ஸில் போயிட்டு ஃபில்டர் போட்டு இன்னைக்கு எவ்வளோ வந்துட்டு இருக்காங்களா பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா டப்புன்னு இந்த காலத்தை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருவேன். இங்கே பாருங்க, எனக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஒஷன் இருக்கா, அப்போது என்னோட டேட்டிங் இருக்கும். இங்கே நான் கொடுத்துருக்கூடிய ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா June 10 to 11 வரைக்கும் தான் டேட்டா போட்டிருக்கேன். அதுவுமே நான் உங்களுக்கு கூகுள் ஷீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா பாயிண்ட் எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்க. ஓகே, 10th June வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிகாஸ் இது டம்மி டேட்டா 10th June வரைக்கும் தான் இருக்குன்றதுனால என்னுடைய இங்கே இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், லாஸ்ட் சிங்க்ட் ஆன் கூகுள் ஷீட் 10 to 11. இப்போ இன்கேஸ் நான் உனக்கு வந்து ஒரு இன்னைக்கோட டேட் வந்து 22nd June 22nd June வரைக்கும் போட்டு அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணியிருந்தேன்னா டப்புன்னு இந்த டேட்டா செட் எல்லாமே கால்குலேட் ஆகி இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்துடும். புரியுதா? அப்போ நீங்கள் கூகுள் ஷீட்ஸில் ஒன்றா மேனுவலாக நீங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ ரெவன்யூ இருக்குது, ஒன்றா மேனுவலாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட் ஃபார் டூயிங் ஆல் தி CRM ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ரெடி, டன். புரியுதா? அது உங்களுடைய கிளவுடுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கேன் நான் நம்புறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளவுடுடைய நல்ல டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கு, எங்கே யூஸ் பண்ணி எங்கே யூஸ் பண்ணக்கூடாது புரிஞ்சிருக்கு. பட் இந்த செஷன் முடியும் போது ஒரு சூப்பரான ஒரு டேக் அவே பாயிண்ட் கொடுத்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கோச், சூப்பராக புரிஞ்சிச்சு. அப்போது இந்த மாதிரியான சூப்பரான CRMலாம் பில்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த CRM பில்ட் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் ஜாப் போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, AI will replace you. Be aware.
இந்த மாதிரி பல வேலைகளை ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரியான ஒரு லோ லெவல் ஜாப்ல வந்து இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே உங்களுடைய ஜாபை ரொம்ப செக்யூர் பண்ணிக்கணும். இப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறது. என்னுடைய மெசேஜிங் என்னன்னா, ஏஐ வில் ரீப்ளேஸ் யூன்னு சொல்லிட்டு காலகாலமாக இப்போதைக்கு சொல்லியாச்சு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. பட் ஏஐ எதை ரீப்ளேஸ் பண்ணாது? இதை ப்ராப்பராக இந்த செஷன் பார்த்துருக்கீங்க கடைசி வரைக்கும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐ எதை ரீப்ளேஸ் பண்ணல? ஏஐ வில் நாட் ரீப்ளேஸ் யுவர் திங்கிங். இப்போ நான் அந்த ஆர்டிஃபேக்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஒரு 4-5 பார்த்தீங்க இல்லையா, அது எதுவுமே என்னோட டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணலை. பட் நான் என்ன பண்ணேன், ஃபார்வர்டு பார்க்கல, கிரியேட் லைவ் ஆர்டிஃபேக்ட்னு கிரியேட் பண்ணேன். அது ஒரு மாதிரி டேட்டா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிச்சு. இப்போ அது வந்து எனக்கு ஷீட்டோட கனெக்ட் ஆகலை. அப்போ நான் ரிவர்ஸ் வேஷில் போனேன். இதான்ப்பா புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய 2 டாக்குமெண்ட், இந்த 2 டாக்குமெண்ட் வச்சுட்டு எனக்கு லைவ் ஆர்டிஃபேக்டாக கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது கிரியேட் பண்ணிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இது வந்து என்னுடைய லைவ் ஷீட்ஸோட போய் கனெக்ட் ஆகலை, இதுதான் பார்த்திக்கோ உன்னுடைய கனெக்டரை யூஸ் பண்ணி இதே என்னோட ஷீட்ஸ் இருக்குது, இப்போ எனக்கு அந்த டேஷ்போர்ட் பிடிச்சிருச்சு, பட் ஆனால் ஷீட்டோட கனெக்ட் பண்ணி லைவ் டேட்டாவை எனக்கு எடுத்துகிட்டு சொல்லிட்டு ரிவர்ஸில் நான் போகிறேன். இப்படி போகிறேன். ஏஐ வில் நாட், நான் திங்க் பண்ணுறேன், கரெக்டாக என்னோட பிரெயினை யூஸ் பண்ணி நான் திங்க் பண்ணுறேன். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏஐ வில் ரீப்ளேஸ் யூன்ற மெசேஜை நான் சொல்கிறதுக்கு இங்கே வரல. அது சொல்லியாச்சு. இந்த சேனலுடைய கோலே நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி உங்களோட கெரியரை அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கோல். ரைட்? அது நீங்கள் இங்கே சேனல் இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளே வந்து என்கொயரி பண்ணி படிக்க வந்தாலும் சரி, நம்மளுடைய கோல் இஸ் டு ஹெல்ப் யூ டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் யுவர் கெரியர். அதை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏஐ வில் நாட் ரீப்ளேஸ் யுவர் திங்கிங். இஃப் யூ கேனாட் டிஃபைன் அ ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்ன்றது நீங்கள் வந்து சொல்லலை. இஃப் யூ கேனாட் டிஃபைன் த லாஜிக், இஃப் யூ கேனாட் டிசைன் த ப்ராசஸ், எப்படிப்பட்ட ஆர்கிடெக்சர் உங்களுக்கு வந்து ஃப்ளோ வேணும் அப்படின்றது ப்ராப்பராக உங்களுக்கு பேச தெரியல அப்படின்னா, தென் ஏஐ கேனாட் பில்ட் த ரைட் சொல்யூஷன் ஃபார் யூ. ஏஐ எப்படி பில்ட் பண்ணும்? உங்களுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ண தெரியல அப்படின்னா. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், டெவலப் யுவர் சிஸ்டம் திங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணி எதை எங்கே கனெக்ட் பண்ணணும், எதை இதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது திங்க் பண்ணி உங்களுக்கு பேசினா மட்டும் போதும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்குள்ளே ப்ராசஸ் ஆட்டோமேஷனாக உங்களால் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சிஆர்எம் எப்படி பில்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து திங்க் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் அந்த சிஆர்எம்ஐ எப்படி நம்ம வந்து நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமாக நம்ம ப்ராம்ப்ட் போட்டு பில்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடணும். புரியுதா? ஸோ அதனால் வேர்ல்டு எதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதனால பாயிண்ட் வந்து, நான் எதெல்லாம் படிக்கணும் படிக்க வேண்டான்ற அந்த டாப்பிக்கை வந்து நான் அந்த செஷனில் பேசுறதுக்கு வரல. நான் இந்த டாப்பிக்னுடைய கோலே வி ஹேவ் டு ஸ்டிக் ஆன் டு த ஸ்கோப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் செஷன். இந்த செஷனுடைய கோல் என்னன்னா, இந்த கிளாட் யூஸ் பண்ண, கிளாட்ல ஆர்டிஃபேக்ட்ன்ற ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் இருக்குன்றது நிறைய பேர் தெரியல. அந்த பேரை பார்த்தாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஸோ இந்த செஷனில் ஒரு ப்ராப்பரான ஒரு அஜெண்டா எடுத்து கொடுத்து இந்த டேக்அவேயோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு டைம் இந்த செஷன் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ற குவிக் சம்மரி பார்த்து நான் செஷன் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா, வாட் இஸ் ஆர்டிஃபேக்ட் அப்படின்ற ஒரு பிகினர் லெவல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் ஆர்டிஃபேக்ட்? ஒன்றும் கிடையாது. இட் இஸ் யூஸ் டு பில்ட் ஒன் கஸ்டமைசபிள் மினி அப்ளிகேஷன். அதில் வந்து ஒரே ஒரு பேஜாக இருக்கும். அந்த பேஜ்குள்ளே யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் மல்டிபிள் டூல்ஸ் டுகெதர். இவ்வளோதான். த டாப் 4 ரீசன்ஸ் வை ஆர்டிஃபேக்ட் இஸ் யூஸ்ட் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ளே எந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எதனால யூஸ் பண்ணுறாங்க, மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ஸ் வந்து பண்ண முடியும், சூப்பரான ஒரு டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்குள்ளே எடுத்துட்டு போனேன். டாப் 6 டொமைன்ஸ் வேர் ஆர்டிஃபேக்ட் இஸ் யூஸ்ட் அப்படின்றதுல சேல்ஸ், சிஆர்எம், அப்புறம் அந்த ஆப்ரேஷன் ஸ்டஃப், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் லேடல் இருக்கிறவங்க, சி சூட்ல இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட் இருந்ததுனா தான் அவங்களால ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபேக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சில பாயிண்ட் சொன்னேன். ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்றதுக்கு நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீம் டெவலப் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் கேலண்டரை வந்து நான் காமிச்சேன். அந்த ஆர்டிஃபேக்ட்டும் அந்த சிங்கிள் பேஜ் டேஷ்போர்ட் கூட அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு, அதுவுமே அவர் பார்த்து அங்கே தான் பில்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஒரு டெய்லி ப்ரொடக்டிவிட்டி டூலுக்கு அவர் வந்து யூஸ் பண்ணிருக்காருன்றது அவங்களுக்கு வந்து எனக்கு கேட்டி இந்த மாதிரி செஷன்லாம் பண்ணும்போது கேட்டி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிச்சது அப்படியே காமிச்சலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துட்டு ஓகே, எப்பயுமே ஒரு செஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது நம்ம பிரெயின் தான் சொல்லணும். புரியுதா? எப்படி என்னோட ஒர்க்கு யூஸ் பண்ணுறது மற்றவங்க சொல்ல டீச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்படி டீச் பண்ணா, ஓகே இந்த ஒரு செஷன் பார்த்துட்டோமா, இதை எடுத்து என்னோட ப்ராசஸில் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றது உங்கள் பிரெயின் உங்களுக்கு சொல்லும். ஸோ வி ஆர் கோயிங் டு டீச் ஏ ஹியர். இதை தான் கேட்டி கொடுக்கும்போது நினச்சு அவர் எனக்கு வந்து அவரோட ப்ராசஸில் எப்படி யூஸ் பண்ண சொன்னார். நான் எடுத்து என்னோட ப்ராசஸ்க்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். புரியுதா? இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒர்க் பண்ணுங்க. யூஸ் யுவர் பிரெயின் அண்ட் பில்ட் தட் பர்டிகுலர் சிஸ்டம் திங்கிங் கேப்பபிலிட்டி. தட்ஸ் வாட் த பாயிண்ட். ரைட்? அதுக்கப்புறமா வாட் இஸ் ஆர்டிஃபேக்ட் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் லெவல் டெஃபினேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா when you should not just use this particular artifact, எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாட்டிக்கான உங்களுக்கு ஒரு பேஜ் வேணும்னா தேவையில்லை. பட் அண்ட் டைனமிக்காக கஸ்டமைசபிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டேட்டாவோட கனெக்ட் பண்ணி லைவ் இன்ட்ராக்ஷனாக பண்ணி எனக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்டு வந்து வேணும் அப்படின்ற அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட் அப்படின்றது யூஸ் பண்ணும். அது உங்களுக்கு கோலாக இல்லை. எனக்கு ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிக் பேஜ் மட்டும் இருந்தால் போதும். வாரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரிப்போர்ட் மட்டும் ஒரு பிடிஎஃப் பேஜில் ஒரு HTML மட்டும் இருந்தால் போதும். அதில் எந்த விதமான இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு HTML நார்மல் HTML பேஜ் வந்து போயிடும். பட் இந்த ஆர்டிஃபேக்ட்ன்றது டைனமிக்காக இருக்கும், ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் நீங்கள் இதுக்குள்ளேயே வச்சு பண்ணிக்கிறது, இதுக்குள்ளே கிளாடுக்குள்ளேயே வச்சு பண்ணிக்கிறது தான் ஆர்டிஃபேக்ட். புரியுதா? அது உங்களுக்கு பாயிண்ட் வந்து ப்ராப்பராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாடுக்குள்ளே வெளியே எடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனே இருக்காது. பிகாஸ் கிளாடுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து அங்கே ரெஃப்ரெஷிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்ள நடக்கும். ஸோ கிளாடுக்குள்ளே தான் அந்த ஆர்டிஃபேக்ட் ஃபீச்சர் இருக்குது. வெளியே எடுத்தீங்கன்னா அது பேர் ஆர்டிஃபேக்ட்ல, வெளியே எடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாட்டிக் HTML பேஜ் தான். புரியுதா? நீங்கள் ஸ்டாட்டிக்குள்ளே உங்களுக்கு கிளிக் பண்ணி பண்ணாலும் லைவ் டேட்டாவோட கனெக்ட் ஆகலையே. லைவ் டேட்டா எங்கே கனெக்ட் ஆயிருக்கும்? கிளாடுக்குள்ளே தான் கனெக்ட் ஆயிருக்கும். புரியுதா? அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு புரியுது நம்புறேன். ரைட். ஸோ இது மூலியமா ஒரு சூப்பரான ஒரு டேக் பாயிண்ட் எடுத்தோம். AI is ரீப்ளேசிங்னு சொல்லியாச்சு பல தடவை. பட் நீங்கள் எப்படி உங்களோட கெரியருக்கு அதை எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சிஸ்டம் திங்கிங் கேப்பபிலிட்டி வளர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி ப்ராம்ப்ட் போடணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இந்த ப்ராசஸ் ஓரியன்ட் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த செஷன்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்னுடைய கோல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எந்த செஷனை டீச் பண்ணுற மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணி டீச் பண்ணுவோம். அண்ட் என்னோட ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய டைம் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி ஒரு செஷனை வந்து ப்ராப்பராக ஒரு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எஃபர்ட்ஸ் இருக்குது. ஐ வாஸ் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் திஸ் பர்டிகுலர் ஆர்டிஃபேக்ட்ஸ் பில்ட் பண்ணி பார்த்து எரர் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா வாட் இஸ் சம்திங் அண்டர்ஸ்டாண்டபிள்ன்றது நீங்கள் கமெண்ட் போடுங்க. நீங்கள் கமெண்ட் போடல அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் நம்ம சேனலில் வரும். புரியுதா? இங்கே பாருங்கள், உங்கள் கண்டென்ட் நல்லாவே இல்லை, எப்பயுமே நல்லாவே இல்லை, இவன் ஃப்ரீ கோர்ஸஸ் சொல்லி கொடுப்பான், ஓகே தான் ஒன்றும் தெரியாதவனுக்கு, ஆனால் அதில் நிறைய விஷயத்து சொல்லிக் கொடுக்க மாட்டான், ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்ல மாட்டான், அதை விட முக்கியம் இவன் ரொம்ப எக்ஸலண்ட்டாலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான், ஏதோ கடமைக்கு சொல்கிறான், நல்லாவே இல்லைன்னு தான் மீன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். புரியுதா? இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். பட் ஐம் நாட் ஃபைண்டிங் திஸ் அஃபென்சிவ் ஃபார் மீ. எனக்கு வந்து ஓகே ஃபைன், புரியல, இவரோட பற்றி நான் வந்து சேனல் பார்த்தேன், ஒரு 11 கமெண்ட் கஷ்டப்பட்டு நம்ம எல்லா வீடியோக்கும் போயிட்டு நெகட்டிவாக போடுறது அவருடைய வேலையை. ஃபைன், அவருக்கு அது மெச்சூரிட்டி வரும். என்னன்னா நீங்கள் எவ்வளோதான் கொடுத்தாலும் பத்தாது பீப்புளுக்கு. அவங்க ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருப்பாங்க, ரைட்? ஸோ எனக்கு இது வந்தால் தான் இவங்க ஹாப்பி, அது வந்துடும். பட் அது வந்ததுக்கு அப்புறமா அவங்க மைண்ட் வந்து போயிட்டு இன்னொன்று வேணும். ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற லெவல் வந்து இருக்காது. ஓகே, ஐ எம் நாட் ஹியர் டு சே தட் ஐ எம் பர்ஃபெக்ட் ஹியர், பட் ஆல் ஐம் வாண்டட் டு டெல் யூ திஸ் தட் I'm ready to correct myself, or everybody are ready, we need to correct themselves. அதனால இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ்ல ஏதாச்சும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக வைக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஒர்க். இந்த மாதிரி ஒரு அவுட்லேஸ் தான் நிறைய பேர் பாசிட்டிவாக தான் போடுறீங்க. 95 more than 98% எல்லாத்துக்குமே பேசுறதுலாம் புரிஞ்சிருக்கு. அதனால நம்ம சேனல் க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சில பேர் இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி ஆகும்போது ஒரு சில ஹேட்டர்ஸ்ன்ற ஒரு கும்பல் வந்தால் தான் ஒரு கொஞ்சம் கிக்காகவும் இருக்கும். ஃபைட் எடுவே இருக்கட்டும், இவளுக்கு ஒரு காலத்தில் வந்து புரிய வரும். பிகாஸ் நம்ம தனியாக எடுத்து நம்ம தனியாக க்ரோ பண்ணும்போது, ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரோ பண்ணும்போது தான் அதனுடைய என்ன பெயின் இருக்குது, என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்லாம் தெரிய வரும். எனவே இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் என்ன வந்து அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு டைம் எடுத்து இவ்வளோ 11 கமெண்ட் போகிறதுக்கு டைம் இருக்குன்னா, யாருக்கெல்லாம் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் எடுத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா that will definitely act as a motivation for us to keep giving this kind of values for you. நீங்கள் உங்களுடைய கெரியரில் எப்படி அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ்மெண்ட் போகிறது தான் எங்களுடைய கோல். அதை எப்படி சிம்பிளிஃபைடாக டீச் பண்ண அப்படின்றத பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அடுத்த செஷனில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து டிகோட் பண்ணி படிக்கலாம். பட் மறக்காமல் புரிஞ்சிருச்சு கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா more than your like, take 2 minutes time and drop your valuable comments here. Okay, அடுத்த செஷன் மீட் பண்ணலாம். பாய்.